ஷிரிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, இன்றிரவு 12 மணிக்குள் நீங்கள் நல்ல செய்திகளை கேட்கப் போகிறீர்கள். அந்த நல்ல செய்திகளை கேட்டு பல நாட்கள் ஆகிறது. இதுவரை நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி வருமா இல்லையா என்று யோசித்து சோர்வடைந்த இதயத்துடன் காத்திருக்கிறீர்கள். பல சிரமங்களுடன் நீங்கள் காத்திருந்தீர்கள். கண்ணீருடன் தூக்கமில்லாத இரவுகளை கழித்தீர்கள் இல்லையா? அது நன்றாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால், பாபா எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறேன், தயவு செய்து அதை நடக்க செய்யுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு என்ன செய்வீங்க? உங்களுக்குள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால் நீங்கள் காத்திருக்க நற்செய்திகளை கேட்பீர்கள். இன்றிரவு 12 மணிக்குள் அதை கேட்பீர்கள். குழந்தை கஷ்டப்படுவதை இப்போது அறிந்து கொள்ளுங்கள். அதனால் காரணம் அவரது கர்மாவின் பலன், அவரது முந்தைய வாழ்க்கையின் புண்ணியங்கள் மற்றும் பாவங்கள் மற்றும் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய புண்ணிய செயல்களின் காரணமாக ஒருவர் அறியாமல் செய்த சில செயல்களால் சிரமங்களை அனுபவிக்கலாம். இந்த வாழ்க்கை இதுதான் கரிகாலம். இந்த கரிகாலத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை கடவுள் நன்கு அறிந்திருப்பதால் ஒருவர் இதை எந்த நேரத்திலும் செய்யலாம். நீங்கள் மற்றொரு நபருக்கு 5 வரிகளில் உதவி செய்தால் அந்த நபரின் அனைத்து விருப்பங்களும் அவர்களின் வாழ்க்கையில் எந்த சிரமமும் இல்லாமல் நிறைவேறும். அந்த நபருக்கு எந்த சிரமமும் வராது என்று நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்னை நம்புவீர்களா? நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. இப்போது நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க. பாபா, உங்கள் முன்னாடி இருக்கிறவங்களோட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், என்னிடம் தானம் செய்ய போதுமான பணம் இருந்தால் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு கூறுகிறார். குழந்தை, 5 வரிகளில் உன்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் நீ பல வகைகளில் செய்யும் நன்கொடைகளால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை அருள்வேன். உங்களுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் எந்த மனிதனும் இன்னொருவரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. சிலர் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள், சிலர் அன்பை எதிர்பார்க்கிறார்கள், சிலர் ஆதரவை எதிர்பார்க்கிறார்கள் மற்றும் பல. இப்போது யார் உங்களிடமிருந்து என்ன விரும்புகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது நீங்கள் இந்த 5 தர்ம செயல்களை செய்திருந்தால் இதுவரை, அதாவது இந்த 5 தர்ம செயல்களை செய்வதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறு பகுதியாக ஒரு கணக்கீடாக இருந்திருக்கலாம். நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த 5 தர்ம செயல்களை நீங்கள் செய்யும்போது இனிமேல் உங்கள் வாழ்க்கை நிறைய மாறப்போகிறது. முதல் விஷயம் என்னவென்றால், உங்கள் முகத்தின் மூலம் தானம் செய்யலாம். அதாவது உங்கள் முகம் மனதின் பிரதிபலிப்பு போன்றது. அதாவது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மனம் சோகமாக இருந்தால் உங்கள் முகம் சோகமாக இருக்கும். உங்கள் முகத்தில் கண்ணீர் தோன்றும். நீங்கள் வேதனை இருப்பதை மற்றவர்களிடம் கூறுகிறது. உங்கள் முகம் அத்தகைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது மற்றும் உணர்ச்சிகள் மற்றவர்களை புன்னகையுடன் வரவேற்று மகிழ்ச்சியை பரப்ப முடியும். ஒரு குழந்தையின் சிரிப்பு போல உங்கள் முகம் இப்படித்தான். இதன் மூலம் நீங்கள் அன்புடன் மற்றவர்களிடம் நெருங்கி வரலாம். இது மற்றவர்களை மகிழ்ச்சியடைய செய்கிறது. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம் இல்லையா? இரண்டாவதாக, உங்கள் கண்கள். குழந்தை, நீங்கள் கோபமாக இருக்கும்போது உன் கண்கள் நெருப்பு போன்றவை. நீ அவை பாசம் உள்ளவை. அவை உன்னை அழைக்கின்றன. நீ சோகமாக இருக்கும்போது அவை கண்ணீர் வடிக்கின்றன. அன்பு என்பது கண்கள் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு. உன் கண்களால் நீ அன்பை மட்டும் காட்ட முடியும். உங்கள் பெற்றோர், உங்கள் குழந்தைகள் அல்லது உங்கள் நெருக்கமானவர்கள் என எத்தனை பேரிடம் வேண்டுமானாலும் அக்கறையும் அன்பையும் காட்டுங்கள். விலங்குகளும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். உங்கள் கண்கள் மூலம் அன்பை கொடுக்க முடியும். நீங்கள் பாசத்தை கொடுக்க விரும்பினால் பாசத்தை மட்டும் கொடுக்க முடியும். மூன்றாவது விஷயம், வாய். அம்மா, ஒரு நபரின் வாழ்க்கை வாய் வழியாகவே உள்ளது. உண்மையிலேயே வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் நல்ல விஷயங்களை சொன்னால் உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் அது பிடிக்கும். இந்த பெண் மிகவும் நல்லவள், இந்த பையன் மிகவும் நல்லவன். நீங்கள் பேசும் விதம், இந்த பெண் கெட்டவள், இந்த பையன் கெட்டவன். மற்றவர்களும் உன்னை மதிப்பேன். உன் நடத்தை, உன் கருணை, உன் வாய், உன் வார்த்தைகள். நீங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். பலரின் கண்ணீரை துடைக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த விஷயம் என்னவென்றால், உங்கள் இதயம் மற்றவர்களின் மகிழ்ச்சியை விரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதேபோல் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஓம் சாய்ராம்.